அடுத்ததாக கேட்கப்படக்கூடிய கேள்வி என்னவென்றால், எப்படிப்பட்ட பிராணிகளை அறுக்கக்கூடாது என்று ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பொதுவாக ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய 4 விஷயம் இருக்கிறது. இந்த 4 விஷயத்தில் ஒன்று இருந்தாலும் அந்த பிராணி அறுப்பதற்கு தகுதி கிடையாது. முதலாவதாக, கொம்பு உடைந்த பிராணியாக இருக்க வேண்டும். கொம்பு வளரவில்லை, இது வேறு. கொம்பு உடைந்திருக்கிறது என்றால், வளர்ந்து உடைந்திருக்க என்றால் இந்த பிராணி அறுப்பதற்கு தகுதி கிடையாது. இரண்டாவதாக, அதனுடைய கண் பாதிப்படைந்திருக்கு, நோயினாலும் அல்லது அடிபட்டும் கண் பாதிப்படைந்திருக்கின்றால், கண் நோய் வந்திருக்கின்றால் இந்த பிராணி ஆரோக்கியமற்றது, இதுவும் அறுப்பதற்கு தகுதி கிடையாது. மூன்றாவதாக, ஏதாவது ஒரு நோய் இருக்குது, நொண்டியாக இருக்கிறது அல்ல உள்ளது நோய் இருக்கிறது, இந்த நோயின் காரணமாக பிற ஆடுகளை விட இது வித்தியாசமாக தெரிகிறது. பொதுவாகவே ஆடு மேய்ப்பவர்களுக்கும் ஆடு வளர்ப்பவர்களுக்கும் பார்த்தால் தெரிந்துவிடும் எந்த ஆடு நோயாளியாக இருக்கின்ற. எனவே நோயாளியாக இருக்கக்கூடிய ஆடும் அறுப்பதற்கு தகுதி கிடையாது. நான்காவதாக, மிகவும் வயதான ஒரு ஆடு அல்லது மாடோ மிகவும் வயதானதாக இருக்கிறது. இப்படி வயது முதிர்ந்த நிலையில் இருக்கின்றால் இதுவும் அறுப்பதற்கு தகுதி கிடையாது. எனவே ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்னவென்றால், கொம்பு நன்றாக வளர்ந்து சக்தியாக இருக்கக்கூடிய, ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய, தெளிவாக இருக்கக்கூடிய ஆடும் மாடும் இதை குர்பானி கொடுப்பதுதான் சிறந்த குர்பானி என்பதை ஹதீஸ் நமக்கு தெரிய வருகிறது. இது இல்லாமல் காதில் ஓட்டை போட்டு இருக்கிறார்கள், அல்லது கம்பல் தொங்கல் விடுவதற்காக சின்ன ஓட்டை இருக்கிறது, அல்லது மாடுக்கு மூக்கில் ஓட்டை போட்டு இருக்கிறார்கள், வால் லேசாக அருந்திருக்கின்றால் இந்த சின்ன சின்ன விஷயம்லாம் பிரச்சனை வராது. இதன் மூலியமாக நன்மையில் குறைபாடு வரலாம். ஆனால் அறுப்பதற்கு தடை செய்யப்பட்டிருக்கு இந்த 4 நிபந்தனைகள் என்பதை ஹதீஸ் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.